Hello students, welcome to Ramana Model Question Paper Seminar Section. நம்மளுடைய ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு உபயோகித்து இந்த செமினாரை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். வரப்போகிற February 26 எக்ஸாமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிரவீன் பூர்வா உங்களுக்கு February 26 பரீட்சை நடக்கும் இல்லையா? நீங்கள் அந்த எக்ஸாமில் 3 மணி நேரம் பரீட்சை நீங்கள் எழுதுவீங்க. நீங்கள் பரீட்சையை 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ அந்த 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் 3 மணி நேரம் டைமு உங்களுக்கு இனஃப் டைம், நல்லா எழுதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் முதல்ல உங்களுக்கு இதில் சொல்கிறேன். உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை நீங்கள் வாங்கின உடனேயே அதில் உங்களுடைய ரோல் நம்பர் கரெக்டாக அதற்குரிய பாக்ஸில் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சென்டர் நேம் கரெக்டாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரோல் நம்பர், சென்டர் நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கரெக்டாக தப்பில்லாமல் எழுதுங்க. அதன் பிறகு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை முதல்ல வாசித்து பாருங்கள். வாசிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் என்ன நம்ம எழுத போகிறோம், ஃபஸ்ட் ரோமனில் என்ன இஆர்சி என்ன எழுத போகிறோம், செகண்ட் ரோமில் என்ன எஸ்ஏ எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை ஒரு பென்சிலில் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். நீங்கள் முதல்ல பென்சிலை டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யும். அதனால தான் சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேப்பரில் பாக் 1ல் சிலபஸில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நம்முடைய ஃபஸ்ட்டு பேப்பரில் பாக் 1ல் நவீன் கத்திய சயனிகா 3 இருக்குது. பாக் 2ல் நிபந்த் சௌரப் இருக்குது. பாக் 3ல் ஸ்கந்தகுப்தும், பாக் 4ல் கபன்கிற நாவலும் இருக்குது. ஓகேவா? ஸ்கந்தகுப்த் நாடகம், கபன் நம்மளுடைய நாவல். ஸோ இது 4ம் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான், நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது. வாங்க இப்போ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் மூலமாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அதை எப்படி நம்ம எழுத போகிறோம் எக்ஸாம்லங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு முன்னாடி மாடல் பேப்பர் இருக்குது, ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க ஆன்சர் புக்லெட்டில். ஸோ தட் கடைசியாக நீங்கள் பேஜை டோட்டல் பண்ணி போடுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க, किन्हीं 3 अवतरणों का सब प्रसंग व्याख्या कीजिए. இதுக்கு மார்க் 15 மார்க். அதாவது இஆர்சி, இது இஆர்சி 3 இஆர்சி நம்ம எழுத போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டினில் 6 இஆர்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் 3 தான் எழுத போகிறோம். ஸோ 3க்கு 5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. 3 × 5 15 மார்க். நீங்கள் இந்த மார்க்கை கண்டிப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு ரோமனுக்கு ஹெட்டிங் என்ன போடுவீங்க, சப் பிரசங் வியாக்கியான் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு நேராக ரைட் சைட் கார்னரில் 3 கொஸ்டின் × 5 மார்க் = 15 மார்க்னு மார்க்கு கண்டிப்பாக எழுதுங்க. உங்களை ஏன் நான் மார்க் எழுத சொல்கிறேன்னா, இது திருத்துறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறதுக்காக இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மார்க் எழுதுங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிற கொஸ்டினுடைய நம்பரை கரெக்டாக போடுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, உஸ் தின் சன்சார் மே பாயா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இஆர்சி எழுதும்போது மாத்திரம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 1 போட்டு உஸ் தின் எழுதிட்டு 3 புள்ளி வச்சுட்டு கடைசி வார்த்தை ஜுடுகை ஹே அப்படின்ட்டு எழுதணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இஆர்சி எழுதுறீங்கன்னா உஸ்தின் 3 டாட்ஸ் ஜுடு ஃபுல்லாக எழுத வேண்டாம். உஸ்தின் முதல் 2 வார்த்தையும் கடைசி 2 வார்த்தையும் எழுதினா போதும். நீங்கள் அந்த இஆர்சி எழுதுறீங்கன்ட்டு
திருத்துற டீச்சருக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், பிரசங் எழுதுவோம். பிரசங்குன்னா என்ன, இந்த வார்த்தைகள், அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இந்த கத்தியவுடைய வார்த்தைகள் எந்த பாடத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆசிரியர் யார் என்பதை, அந்த ஆசிரியர் பற்றி ஒரு சில வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், பிரசங்கில் எழுதுவோம். ஓகேவா? அதுக்கு கீழே நம்ம என்ன எழுதணும், சந்தர்ப்பு எழுதணும். சந்தர்ப்புனா என்ன, சிச்சுவேஷன். சிச்சுவேஷன்னா இந்த அவதரன் யார் எப்போ யார்கிட்ட சொன்னாங்க, எந்த சிச்சுவேஷனில் சொன்னாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது சந்தர்ப். ஓகேவா? மூணாவது ஹெட்டிங் என்ன போடுவோம்னா வியாக்கியா, அதாவது கொடுக்கப்பட்ட உஸ்தீன் சன்சார்மே டாட் 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 ஜுடுகை ஹே அந்த லைன்ஸ்க்குரிய எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் ஃபுல்லாக வியாக்கியாவில் எழுதுவீங்க. ஸோ இந்த 3 ஹெட்டிங்கும் இஆர்சியில் எடுக்கணும், பிரசங், சந்தர்ப், வியாக்கியா. ஓகே, நீங்கள் இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2வது பாரத் மே ஹிந்தி கா விவகார் அப்படிங்கிற தொடங்குகிற இஆர்சி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோமனில் 2வது கொஸ்டின் முதல்ல எழுதுறீங்கன்னா நம்பர் 2ன்னு போடணும். கொஸ்டினில் இருக்கிற நம்பர் போடுங்க, நம்பர் 2ன்னு போட்டு பாரத் மேன் போட்டு 3 டாட் வச்சு கடைசி வார்த்தைகள் பன் சக்தா அப்படின்ட்டு எழுதணும். கண்டிப்பாக இஆர்சிக்கு மாத்திரம் கொஸ்டின் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ், லாஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் இஆர்சியில் பிரசங், சந்தர்ப், வியாக்கியா எழுதி நீங்கள் உங்களுடைய இஆர்சியை எழுதுங்க. இப்போது முதல் 2 வந்து கத்தியிலேருந்து கொடுத்துருக்காங்க. முதல் 2 இஆர்சி, ஃபஸ்ட்டு 1 உஸ்தின்னும் செகண்ட் 1 பாரத் மே ஹிந்திக்கா விவகாரங்கிற அந்த இஆர்சி வந்து நம்மளுக்கு வந்து கத்தியிலேருந்து கொடுத்துருக்காங்க. 3வது இஆர்சி என்ன கொடுத்துருக்காங்க, தயா கி ஷர்த்தே அப்படி ஹோத்தி ஹே அப்படிங்கிற அந்த இஆர்சி. இப்போ நான் 3வது எழுதுறேன்னா 3ன்னு போட்டு தயாக்கின்னு போட்டு 2 வேர்ட்ஸ் எழுதிட்டு டாட் டாட் வச்சுட்டு நான் ஹை அப்படின்ட்டு எழுதிட்டு அதுக்கு கீழே நான் என்ன எழுதுவேன், பிரசங், சந்தர்ப், வியாக்கியா. இது 3 எழுதுனாதான் நம்மளுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதே போல் ஃப்ரான்ஸ் और இங்கிலாந்து 4வது இஆர்சி. ஸோ 3வது இஆர்சியும் 4வது இஆர்சியும் நம்மளுடைய நிபந்திலேருந்து கொடுத்துருக்காங்க. 3வது இஆர்சியும் 4வது இஆர்சியும் நிபந்திலேருந்து கொடுத்துருக்காங்க. 5வது அதிகார் சுக் கித்னா மாதக் அந்த இஆர்சியும் 6வது இஆர்சியான இத்தினி சுந்தர் வஸ்து கியா அப்படிங்கிற அந்த இஆர்சியும் நம்மளுடைய ஸ்கந்தகுப்த நாடகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த இஆர்சி எழுதினாலும் அதற்குரிய கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ், லாஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் எழுதுங்க. பிரசங், சந்தர்ப், வியாக்கியா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்களான 5 மதிப்பெண்கள் இஆர்சியில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இஆர்சி பற்றி இப்போ நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம அடுத்த செகண்ட் ரோமனுக்கு நம்ம போகலாம். நம்மளுடைய செகண்ட் ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்க, பட்டி புஸ்தக் ஆதார் பர் கிசி ஏக் பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே. இப்போ நம்ம ஆன்சர் புக்லெட்டில் இதை பற்றி நம்ம என்ன எழுத போகிறோம், கொஸ்டின் நம்பர் 2 ஓகேவா போட்டு விவேச்சனாத்மக் லேக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு நேராக மார்க், இதில் நம்ம என்ன எழுத போகிறோம், ஒரு கொஸ்டின் தான் எழுத போகிறோம். ஸோ 1 × 16 மார்க்குன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 1, செகண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விஜயோத்சவ் கொடுத்துருக்காங்க. விஜயோத்சவ் பற்றி நீங்கள் எழுத போகிறீங்கன்னா சென்டரில் நீங்கள் ஹெட்டிங் நம்பர் 1 விஜயோத்சவ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு இதில் லேக்கக் பரீட்சையை எழுதணும், அதாவது ஆசிரியரை பற்றி எழுதணும். அப்புறம் லேக் பரீட்சையை எழுதுவோம். லேக் பரீட்சையை இந்த கட்டுரை எந்த சிச்சுவேஷனில் எழுதினாங்கங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாராம்ஸ், அதாவது சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய விஜயோத்சவில் வரக்கூடிய சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நம்ம சாராம்ஸ் எழுத போகிறோம். கடைசியில் கன்க்ளூஷன் எழுதி
நீங்கள் அந்த எஸ்ஏவை முடிக்கணும். இத்தனையும் அதில் இருக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் தத்தா மகான் வியக்தித்துவ அப்படின்னு எழுத போகிறீங்கன்னா, அந்த எஸ்ஏவை நீங்கள் எழுத போகிறீங்கன்னா, நம்பர் 2 2ல் என்ன ஹெட்டிங் போடுறோம்? விவேச்சனாத்மக் லேக்னு ஹெட்டிங் போட்டு கீழே சென்டரில் 2 தத்தா அப்படிங்கிற ஹெட்டிங்கை கொடுத்து அந்த மகான் வியக்தித்துவங்கிற ஹெட்டிங்கை சென்டராக நீங்கள் எழுதிட்டு லேக்கக் பரிச்சய, லேக் பரிச்சய, சாராம்ஸ், கடைசியாக கன்க்ளூஷன், இதை நீங்கள் இத்தனையும் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு அதற்குரிய 16 மதிப்பெண்கள் எஸ்ஏக்கு கிடைக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 பக்கத்திற்கு உங்களுடைய கட்டுரை வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லலை, அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ கண்டென்ட் இருக்கணும் உள்ள. சும்மா நம்ம அந்த எஸ்ஏ ரிலேட்டடான நல்ல கருத்துக்களை அந்த சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 3வது ரோமனில் பட்டிட் புஸ்தக் ஆதார் பர், இதுவும் விவேச்சனாத்மக் லேக். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதுக்கு 15 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 நடுவில் சென்டர் பண்ணி எழுதிக்கோங்க. மாதா பூமிஹி புத்ரோகம் பிருத்திவியாக அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் இதுக்கும் என்ன பண்ணணும்? லேக் பரீட்சையை எழுதிட்டு நீங்கள் சாராம்ஸ் சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் எழுதணும். அதன் பிறகு நிறைவு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன் எழுதுங்க. நிஷ்கர்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் எழுதி கட்டுரையும் முடிங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ எழுதினீங்கன்னா 15 மார்க்குகள் அதுக்கு வழங்கப்படும். ஓகேவா? 2வது சப்போஸ் நீங்கள் 3ல் 2 எழுதிங்கன்னா ஹெட்டிங் 3 போட்டு ஹெட்டிங் சென்டர் பண்ணி எழுதிக்கோங்க, விவேச்சனாத்மக் லேக்குன்னு. அதன் பிறகு நம்பர் 2 தக்ஷிணக்கி கங்கா கோதாவரின்னு ஹெட்டிங் போட்டு நான் சொன்ன மாதிரி லேக் பரிச்சய, சாராம்ஸ், நிஷ்கர்ஷோட நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கட்டுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஏ எப்படி எழுதணும்? செகண்ட் ரோமனும் நம்மளுக்கு 14 மார்க்கு எஸ்ஏ, 3வது ரோமன்லேயும் ஒரே ஒரு எஸ்ஏ, 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 தான் எழுத போகிறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம 4th ரோமன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 4th ரோமனில் பர்ணதத் या स्कंदगुप्त का चरित्र चित्रण कीजिए, இதற்கு 15 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 4th பர்ணதத் எழுதுகிறோன்னா கொஸ்டின் நம்பர் 4ன்னு போட்டு பர்ணதத்துங்கிற ஹெட்டிங்கை சென்டராக எழுதிட்டு நம்ம என்ன எழுதணும்? இதில் லேக்கக் பரீட்சையை அந்த கேரக்டரை பற்றி வர்ணனை செய்து சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்ததுன்னு எழுதலாம். நீங்கள் இப்போ ஸ்கந்தகுப்தை பற்றி எழுதுனீங்கன்னா லேக்கக் பரீட்சையை முதல்ல எழுதணும். ஸ்கந்தகுப்தோடைய கேரக்டர் எப்படி இருந்ததுன்னு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதணும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? கன்க்ளூஷன், நிஷ்கர்ஷ் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அந்த கட்டுரையை முடிக்கணும். ஸோ எந்த எஸ்ஏ ஃபாலோ பண்ணாலும் ஆசிரியர் பற்றி எழுதுவோம். அந்த சாராம்ஸ் நம்ம சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதணும். முடிவுரை நல்லா எழுதுங்க. ஸோ இத்தனையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நாம் 5வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ 4வது கொஸ்டின் பார்த்துட்டோம். பர்ணதத் அல்லது ஸ்கந்தகுப்தவுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம எழுத போகிறோம். 5வது கொஸ்டினில் ரமாநாத் யா ரத்தன் 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏக்கும் நம்மளுக்கு 15 மதிப்பெண்கள். நீங்கள் ரமாநாத்தை பற்றி எழுதுனீங்கன்னா ரமாநாத் கேரக்டருடைய குணாதிசயங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு, குணாதிசயங்கள், அதன் பிறகு முடிவுரை, இது 3 எழுதணும். இல்லை நீங்கள் ரத்தனை பற்றி எழுதுறீங்கன்னா ரத்தன்னு ஹெட்டிங் போட்டு லேக்கக் பரீட்சையை, சாராம்ஸ், நிஷ்கர்ஷ் நீங்கள் முடிச்சுட்டு கட்டுரையை முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கட்டுரை எழுதக்கூடிய எப்போவுமே ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன், சாராம்ஸ், கன்க்ளூஷன், இது எப்போவுமே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இது 5வது ரோமன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுடைய 6வது ரோமனில் நம்ம 3 டிப்பணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. 3 பர் டிப்பணி லிக்கியே, அதுதான் நீங்கள் ஹெட்டிங்காக போடணும். கொஸ்டின் ஆன்சர் பேப்பரில் உங்களுடைய நம்பர் 6ன்னு போட்டு 3 பர் டிப்பணி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் 3 எழுத போகிறீங்க. ஸோ ஒரு
கொஸ்டின்குரிய மார்க் வந்து 8 மார்க். ஸோ 3 × 8 24 மார்க்ஸ். மார்க்கு கண்டிப்பாக எழுதுங்க. இது திருத்துற டீச்சருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோக்கா மகத்துவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டிப்னி. ரெண்டாவது டிப்னி என்ன கொடுத்துருக்காங்க, லலித கலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது டிப்னி வந்து பஞ்சவட்டி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். நாலாவது வந்து பூமி ஜன் அவுர் ஜன் கி சன்ஸ்கிருதின்னு கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது வந்து மாத்ருகுப்த் ராமா அப்படிங்கிறது, அஞ்சாவது மாத்ருகுப்த், ஆறாவது ராமா, ஏழாவது ஜக்கு, எட்டாவது மணிபூஷன்கிற ஒரு டிப்னி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 8 டிப்னி கொடுத்துருக்காங்க. இந்த 8 டிப்னியில் வந்து நம்ம வந்து எனி 3 தான் எழுத போகிறோம். நீங்கள் இப்போ ஃபோட்டோக்கா மகத்துவ நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா டிப்னின்னா என்னது, ஷார்ட் எஸ்ஸே. ஸோ இதை வந்து நீங்கள் பேராகிராஃப் மாதிரியும் எழுதலாம், சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்தும் நீங்கள் எழுதலாம், ஒரு இன்ட்ரோ கொடுத்தும் நீங்கள் ஆரம்பித்து சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து கன்க்ளூஷனோடு முடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேவா? எங்கெங்கே பாசிபிளோ இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. பேராகிராஃப் மாதிரி எழுதினாலும் நீங்கள் இன்ட்ரடக்ஷனுக்கு கொடுத்து எழுத ஆரம்பிங்க. அதன் பிறகு சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. அந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு நீங்களே அதுக்கு ஒரு அழகாக ஒரு சைட் ஹெட்டிங் கொடுங்க. நிஷ்கர்ஸ் அதாவது முடிவுரை எழுதி முடிங்க. ஸோ இந்த 8ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 தான் நம்ம எழுத போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி பாஷாங்கிற இஆர்சி டிப்னியும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஹிந்தி பாஷாங்கிற டிப்னியும் நீங்கள் படிச்சுக்கணும். இது எல்லாமே டிப்னிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு டிப்னியை பற்றி 8 கொடுத்துருக்காங்க, 3 தான் எழுத போகிறோம். ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக எழுதுங்க. சரியா? அடுத்தது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸில் அனடேஷன்ஸ், அதாவது இஆர்சியை வந்து இந்த 6 கொஸ்டின்களை தவிர எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கிரேஜோங்கே பக்ஷ் அப்படிங்கிற ஒரு இஆர்சியும், சபி நதியா என்று தொடங்குகிற இஆர்சியும் கத்தியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஸ்கந்தகுப்த நாடகத்திலேருந்து 15வது இஆர்சி ஸ்ருத் ஹிருதயங்கிறத பற்றியும், ரோகுத்தோ எக்னாயக் அப்படிங்கிற ஒரு இஆர்சியும் எக்ஸ்ட்ராவாக இந்த 4 இஆர்சி உங்களை படித்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுடைய இந்த ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரமணா மாடல் பேப்பர் A and B வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய மோட்டிவேஷ்னல் எக்ஸாமும் நீங்கள் வாங்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு February 26 எக்ஸாம் நீங்கள் போய் எழுதும்போது ரொம்ப தைரியமாக நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் என்னால் எழுத முடியும், நல்ல மார்க் வாங்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ்.